வெல்கம் பேக் டு SRR ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் இந்த நெக் டிசைன் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஆஃப் ஃப்ளவரும் லீஃபும் உள்ள டிசைனையும் ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபையும் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர் மோட்டிஃபோட சென்டரும் நெக் டிசைனோட சென்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீன் மூமெண்ட் இல்லாமல் எப்படி ஒரு மோட்டிஃபை ட்ரேஸ் பண்ணி எடுக்கலான்ங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுபடி தான் இதை நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃப்ளவர் மோட்டிஃப் வரைஞ்ச பிறகு அடுத்தது இந்த ஹாஃப் ஃப்ளவரும் லீஃபுமா உள்ள டிசைனை அந்த ஃப்ளவருக்கு மேலே நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நெக்லைனை ஒட்டின மாதிரி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ளவர் மாதிரி உள்ளதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது லீஃப் மாதிரி உள்ளதை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நெட்டட் ப்ளவுஸ் டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவாக இப்போ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க அதை பாருங்கள். அடுத்தது இந்த ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது சின்ன லீஃப் மாதிரி இருக்குது, அதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ஹாஃப் ஃப்ளவர் மாதிரி உள்ளதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெக் லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வரைஞ்சிக்க வேண்டியதுதான். ஹாஃப் ஃப்ளவரை வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்தது லீஃப் மாதிரி உள்ளதை வரைஞ்சிக்கலாம். அடுத்தது திருப்பி அந்த நெக் லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நெக் டிசைனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ முடிச்சாச்சு. கேப்பாக இருக்கிற இடத்துலலாம் லீஃப் மாதிரி நானாக வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது இந்த நெக்கை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் சைடை அப்படியே பார்த்து ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியே அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். பீகாக் டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவாக நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க அதை பாருங்கள். அப்படியே அந்த ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளவர் லீஃப்னு ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான். ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். லீஃபு ஃப்ளவர் லீஃப்னு ட்ரேஸ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு ஸ்லீவ்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்மளே ஒரு நெக் டிசைனை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.